உவைஸ் இப்னு ஆமிர்னு ஒரு சஹாபி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. உவைஸ் இப்னு ஆமிர்னு பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரியவர் அப்படி வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முன்னறிவிப்பு உயிரோடு இருக்கும் பொழுது ஃபமன் லகியஹு மின்கும் ஃபல்யஸ்தக்ஃபிர் லக்கும், அவரை நீங்கள் சந்தித்தால், உவைஸ் இப்னு ஆமிர்னு ஒரு ஆள் வருவார், அவரை நீங்கள் சந்தித்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் உங்களுக்காக அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ஆட்சியில் அவர் இல்லை, வரல. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் அவரை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உமருடைய ஆட்சி, அது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இவர் எந்த ஏரியாவில் இருந்து வருவார், அவருடைய ஒரு சில அடையாளங்கள்லாம் சொல்றாங்க. குறிப்பாக நம்ம விளங்கினது உவைஸ் இப்னு ஆமிர்ங்கிற ஆள். உமருடைய ஆட்சியில் என்ன செய்யறாங்க, உமர் இதான் அத்தா அலைஹி அம்தாத் அஹ்லில் யமன், யமன் தேசத்தினுடைய தூதுக்குழு வந்தார். உமருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னர், ஒரு குழு, நிறைய கவர்னர்கள் இருப்பாங்க ஒரு ஜனாதிபதி கீழே. அந்த மாதிரி யமன் தேசத்தினுடைய தூதுக்குழு உங்களிடத்தில் வந்தால், யாராவது வந்துட்டாங்கன்னா உமர் கேட்பாங்களா, அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களை உவைஸ் இப்னு ஆமிர் வந்திருக்கிறாரா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க உவைஸ் இப்னு ஆமிரை நீங்கள் சந்தித்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் உங்களுக்காக. இது ஹதீஸ். உமர் எப்போ வந்தாலும் சரி உவைஸ் இப்னு ஆமிர் வந்திருக்காரா இப்படியே கேட்டு ஹத்தா ஹத்தா அலா உவைஸ் இப்னு ஆமிரை பிடிச்சிட்டாங்க. கடைசியில் தெரிஞ்சு இவங்க தான் தெரிஞ்சு வச்சு பார்த்த உடனே உமர் ஒரு ஜனாதிபதி இல்லைங்க. ஜனாதிபதினா இன்றைய காலத்து ஜனாதிபதி அரசு இதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன இப்போ எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பதவியாக இருந்தாலும் 5 வருஷம் கூட கேரண்டி கிடையாது. தினசரி தூங்கும் பொழுது காலையில் எஞ்ச உடனே பிஏட்ட ஆட்சி நம்ம கையில் தானே, ஆமாம் ஜே அப்போ கார் எடுத்துடுவாமா. இதுதான் இந்த காலத்தில் சொல்ல முடியாத. எப்போ எவங்க வைப்பான், எவன் யாரை கொள்ளுவான், யார் காலம் யார் வருவான்னு தெரியாது. குருபுகும் சத்தா, அவர்கள் உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றனங்கிறான். தான் உள்ள ஒன்றும் கிடையாது. எவனை எப்போ காலம் வரலான்னு இருப்பான். நாளைக்கு பேணும் கௌமுல்லா ஏற்கனும், முட்டாள்கள் அவர்கள் அப்படிங்கிறான், அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல கமதலி ஷைத்தான், ஷைத்தானை போன்றவர்கள். ஷைத்தானை போனா வழங்குதா, 1ஆம் நம்பர் முட்டாப்பே ஷைத்தான். அது தெரியுமா? நிறைய ஆலிம்சாக்கள் ஷைத்தான் ஹீரோ ஆகிட்டாங்க. அப்படி கிடையாது. 1ஆம் நம்பர் முட்டாப்பே ஷைத்தான். ஈஸியாக விளங்கிடுங்க. நான் இருக்கேன். ஒரு பால் வருது, பந்து வருது, கைட்டு தடுப்போம், தலையிட்டு கூட இப்படி தடுக்கலாம். சரியா? உங்களை 2 பாறாங்கள் வந்தா இப்படிமாண்ணா, அட முட்டா பையல நவள வேண்டியதான்றா, அதுதானே சொல்லுவோம். ஏன் முட்டா பையங்கிறான், இதை போய் வேணா தடுப்பானா? ட்ரெயினே வருது, ட்ரெயின் வேகமா இப்போ தடுக்கலாம் இல்லையா, பாரு மூதையை சாவ நிற்குது, இப்போ செத்துரும் பாரு அப்படின்னு இறக்கப்பட மாட்டான். இப்போ நம்மை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ட்ரெயின் வந்தா ஏற்று நிற்பானா ஒருத்தன்? ரப்புல் ஆலமீன் எவ்வளோ சக்தி உள்ளவங்க மேலே தெரியுமில்ல, கம்பேர் பண்ண முடியுமா அல்லாஹ்வுடைய சக்தியை? இவ்வளவு சக்தி மிக்க ஒருவனை ஏற்றுனா மொட்டா பை இல்லாமல் என்ன மடப்பை இல்லாமல் அவன் எப்படி அறிவாளியாக இருப்பான்? அதெல்லாம் மடக்கூட்டங்கள். அவர்கள் உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன. அவங்களுக்கு அலட்டிக்கொள்ள வேண்டிய இல்லைங்கிறான். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு நிற்கும். அதனால எதுவாக இருந்தால் இவங்களுக்குள்ள ஒற்றுமையே வராது. ஏன் குழம்புற? இதுக்கெல்லாம் ஒரு மண் நம்ம குழம்புல உறவுலா தஃபுல்லாஹின் நாஸ் பாதம் பிபால், சிலரை வைத்து சிலதை எல்லாம் தட்டிடுவான். அவனை வச்சு அவனை அடிச்சு போடுவான். ஒரு சிம்பிள் அப்படி ஒரு தட்டு. ஷைத்தானை வச்சு ஷைத்தான் கடி, அபூஜெயில் வச்சு ஃபிரௌன் கடி, ஃபிரௌன் வச்சு அபூஜெயில் கடி. இப்படி தான் நடக்கும், எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதனால இந்த அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. ஆக இன்றைய அரசு நிலை வேறு, உமருடைய ஆட்சி அரசு நிலை வேறு. முழு பவர், ஃபுல் பவர் இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எவ்வளோ பெரிய பவராக இந்த பக்கம் கற்பனை பண்ணிக்கிடுங்க. அவங்க இந்த உவைஸ் இப்னு ஆமிரை கடைசியில் பிடித்து ஃபஸ்தக்ஃபிர்லி, எனக்காக துஆ செய்யுங்க. ஃபஸ்தக்ஃபர லஹு, அந்த உவைஸ் இப்னு ஆமிர் உமருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார். உமருக்காக, ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ரசூலுல்லாஹ்வால் மிகவும் பாராட்டப்பட்ட உமர், உமருடைய நாவல் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர் உமர். உலகத்தில் மட்டும் ஜனாதிபதி இல்லை, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் தான். அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கா அல்லாஹ்விட துஆ செய்யுங்க. நம்ம சலான் சொல்றதுல கூட வித்தியாசம் பார்க்கும். சலான் சொல்றதுல கூட எத்தனையோ பேர் சலான் சொல்லுவாங்க, பேசாமல் இருப்பீங்க. ஒரு ஹஜரத்து பெரிய ஆலிம்சா நானே வர்றேன்னு வச்சுக்கோமே, அஸ்ஸலாமு அலைக்கும், அது இருக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது தானே. இந்த ஃபோனில் இந்த சலான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். யாருக்கா நம்ம ஃபோன் அடிக்க தெரிஞ்ச சகோதரருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்
அவர் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. யாருங்க அப்படிங்கிறார். நான் தாங்க அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி பேசுகிறேன். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸியா, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ முதல்ல நடந்த சலாம் என்னது? ஐயா, அந்த சென்டிமெண்ட் பாங்க, கிறுக்கு சென்டிமெண்ட் கிறுக்குமாங்க தெரியுமா? அடே, சலாம் என்பது மறுமையில் அல்லாஹ் தஆலா நன்மையை தரணும், இம்மையில் நிம்மதியை தரணும். அதானே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாட்டுமா தருவானாக. இதை விட ஒரு உயர்ந்த ஒன்று இருக்காங்க வாழ்த்து. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல நம்ம ஆள் பார்க்கறோம், ஆளு, முகம், வசதி, செல்வாக்கு உள்ளத்துல இல்லைன்னு அர்த்தம். இறையச்சம், ரப்புல் ஆலமீன் சம்பந்தப்பட்ட சலாம் தெரியலன்னு அர்த்தம். நேர்வழி சரியாக ஊற்றவில்லை என்று அர்த்தம். அப்போ உமர் சொல்றாங்க, எனக்கா பாவமன்னிப்பு தேடுங்க. அவர் பாவமன்னிப்பு தேடிட்டார். தேடிய பிறகு ஃபகால உமர், உமர் அவருக்கு கேட்டார், ஐன துரீத், எங்க போறீங்க, அடுத்து என்ன? அந்த வயசு துவா செஞ்சார்ல, அடுத்த பிளான் என்ன, எந்த ஊருக்கு போறீங்க? அல் கூஃபா, கூஃபாக்கு போறேன். கூஃபாவும் உமருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. உடனே உமர் சொல்றாங்க, ஜனாதிபதி, அலா அக்துபல கையில ஆமிலி, கூஃபாவில் ஒரு போஸ்ட், ஒரு பதவிக்கு ரெக்கமெண்ட் லெட்டர் தரட்டா அப்படின்னு கேட்காங்க. ஒரு ஜனாதிபதி சொன்னா கவுன்சிலர் லெட்டர் தந்தாலும் நாளாக தூங்க மாட்டான். இந்த கவுன்சிலர் லெட்டர் தந்தாலும் தூக்கிட்டு அலைவான். முதல்வர் தந்தால், பிரதமர் தந்தால், ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஜனாதிபதி உமர் தந்தால் அது லேஸ் பவராக இருக்கும். அது மறு அப்பீல் மறுப்பை இல்லாமல் உடனே கிடைக்கும் பதவி. உமர் சொல்றாங்க, ஒரு லெட்டர் தரட்டா, உனக்கு ஒரு போஸ்ட் பதவிக்கு அங்கே ஒரு கரெக்டாக என்னமோ அந்த நாட்டில் அந்த காலத்தில் எந்த ஸ்டைலோ அது தரட்டுமா? அவர் சொல்றாரு, அக்கூனு ஃபி ஹப்ராஇ நாஸி அஹப்பு இலைய, மக்களோடு மக்களாக இருக்கத்தான் எனக்கு விருப்பம், வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்க. சொல்ல முடியுமா? யாரையும் லேசாக நினைக்காதீங்க, வச்சுங்க. யாருடைய துவாவையும் லேசாக நினைக்காதீங்க. யாரோ ஒருவர் உங்களுக்காக செய்த துவா எங்கேயோ போய் விடலாம், நமக்கு தெரியாது. இந்த துவாம் சாதாரண நினைச்சுதானீங்க. எப்படி நபிகள் நாயகம் சம்பவத்தை சொல்றாங்க, அதை முடி உமர் எப்படி இருக்கிறாரு. அதனால சலாம் சொல்வது நம்ம உலகத்தில் பார்க்குற எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன். நானே இருக்கேன், எனக்கு பெரிய ஒரு பதவி வந்துருச்சுன்னு வைப்பேன், நான் ஜமாத்து பதவின்னு சொல்ல, ஏதோ ஒரு பதவி, பல அதிகாரிகளை சந்திக்கிறேன், பெரிய பெரிய அதிகாரிகள், தலைமை கழக செயலாளர் உள்பட சாதாரண என்னால் சந்திக்க முடியும். ரோட்டில் கூட என்ன சல்யூட் அடிக்க, பாய் இந்த சல்யூட் எதுக்கு அடிக்கும்? எனக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் எதுக்கு? வெறும் அப்துரஹ்மான் இருந்தால் அடிக்க மாட்டான். எனக்கு பின்னால் ஒரு 1000 இருந்தால் சல்யூட் அடிப்பான். எனக்கு பின்னால் 1000 லட்சம் இருந்தால் காலில் விழுந்துடும் பாய் இப்படின்றான். எனக்கு இருக்கும் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டத்தை கவனித்து எனக்கு ஒரு மதிப்பு வரும், அந்த சல்யூட். ஆனால் அதிகாரிகளின் 1000 சல்யூட்டை விட சாமானிய முஸ்லிமுடைய சலாம் பல மடங்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது. இதை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு சல்யூட் அடிக்கிற அளவு கூட கவனம் சலாம் சொல்றதுல இல்லை. யாரோ ஒரு சாமானிய சலாம் ஆலிம் சாக சொல்லுவோம். ஆலிம் சாகிட்ட சலாம் சொன்னோம்னா, இப்போ நம்ம போகிறோம், சின்ன பையன் நம்ம ஓதிட்டு கூட போவோம்ல, அங்கேருந்து அஜத் வருவார், நம்ம சலாம் சொல்ல விட்டுருவோம். வாடா, என்னங்க அஜத்து சலாம் சொன்னியாடா, அவர் நம்மளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பதிலாக இருக்கு. வரட்டு பிடிவாதம், வரட்டு பெருமை, இது அதே செயல் தானே? அதுதானே இங்க வருது. வரட்டு பெருமை நம்மள அறியாம இருக்க. அதனால நம்மை நாமே கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த வித ஐக்கியத்தனம் இருந்தாலும் சரி இந்த உலகில், அது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் சரி, அதை தூசியாக தவிடுபடியாக ஆக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அது ஈஸி. அந்த மலையை புரட்டா இருக்கணும். அதனால துவாவை ஆட்சியிலிருந்து அனைத்திலும் கேளுங்க. சின்னஞ்சிறு தூசியிலிருந்து பெண்ண பெரும் பாதிப்பு எல்லாம் கேட்கலாம் அல்லாஹ்விடத்திலே. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது என்பதை தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் செயல்பட்டு கொண்டே இருப்பது, பிறர் துவாவை துவா செய்ய சொல்வது, பிறருக்கு சலாம் சொல்வது, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு, அன்றாடம் நடக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு ஒரு சும்மாக நடக்கிறது இல்லை. உணவை விட மூச்சு விடுவது போல துவாக்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னமோ இவர் துவா செய்ய சொன்னாரு,
நான் நல்லா தான் துவா செஞ்சேன், அவன் நல்லா தானே இருக்கானோ ஆட்சியில் எல்லாத்துலேயும், அப்படி வரும் சில நேரங்கள். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன ஆலிம்சா தொலை சொல்றிய, நான் சுபு தாஜத்தெல்லாம் தொழுகிறேன், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, அங்கே பாரு கூத்து கும்மாளம் தான், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். இது வரும். துவா செஞ்சு நடக்கலை, கவலை வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியஸ்தாது இதுமன், குற்றங்கள் கூடட்டும் என்று அல்லாஹ் பார்ப்பான். சில நேரங்கள்ல குற்றங்கள் கூடட்டும். ஏன் அப்படி? தண்டனை கொடுக்கும் பொழுது சரிதான் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். மனுஷனுக்கும் அப்படித்தான். உன் கடையில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், டீ கடைன்னு வச்சுக்கிடுங்களேன். வேலை பார்க்குற ஒருத்தன் செஞ்சான், உங்களுக்கு தெரியாமல் ஒரு போண்டா எடுத்து கடிச்சிட்டான். இப்படி மறைச்சிட்டு, டேய் என்னடா போட போட அப்படித்தான் சொல்லுவோம். ஒரு 2 ரூபாய்க்கு சோப்பில் போட்டுக்கிட்டான், மிச்ச காசை போட, நான் அப்படி செய்யாது. கல்ல உலகை வச்சா தூக்கி போட்டு விளக்கு பார்த்துறாரு குத்து. ஏன்? போண்டா கடிக்கும் பொழுதே அடித்தா சமுதாயம் ஒத்துக்காது. ஏன்டா அடிச்சுங்க? போண்டா ஒத்துனோடு. இதுக்காக அவனை அடிக்க இந்த போண்டா 5 ரூபா சொல்லி அடுத்த வந்துடுவான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் விட்டுருவான், மனிதன் விட்டுருவான். இவனை குத்துரு விளக்கு மாறல் அடித்தது சடதான் அப்படின்னு சொல்லணும். வர கைப்பிடிச்சு இருக்கிறான், ஸ்கூல் பிள்ளைகள் அடி செருப்பால, மனிதனையும் இப்படி பார்க்குறான். அதனால ஒரு இது நிகழ்ந்தால் உடனே நினைக்க முடியாது. குற்றங்கள் கூடட்டும் என்று அல்லாஹ் பார்ப்பான். சனஸ் ததுர்ஜுமின் ஐதுலாயாலமோன், நினைத்து பார்க்காத விதத்தில் திடீரென்று இழுத்து பிடிப்பான்ங்கிறான். சுண்டிகள் பணமா. அந்த வசனத்துடைய எஃபெக்டே பயங்கரமானது. அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்கள் கற்பனைக்கு அடங்காது என்பதை நிறைய வசனங்கள் மாதிரிலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் இது போன்ற இன்னும் என்னுடைய தொடர் நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் கூட எவ்வளவு வல்லமை மிக்கவன் ரப்புல் ஆலமீன். நாம் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம். துஆவில் நமக்கென்று ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு கேட்காமல் விசாலமாக விரிவாக எவ்வளோ பயங்கரத்தையும் ரப்புல் ஆலமீன் கேட்டால் அந்த ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயத்திலும் இம்மையிலும் பாதுகாப்பு கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி அடைப்பான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நேர்மையாக நடப்பது, ஈமானில் உறுதியாக இருப்பது, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. இதை கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய உதவி இம்மையில் கிடைக்கும், மறுமையிலும் பெறலாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்